நம்மளை தேடி அலைஞ்சிக்கிட்டு இருந்த சிஐடி இன்ஸ்பெக்டர் அவன் பொண்டாட்டியை கூட்டிக்கிட்டு அமெரிக்கா போறான். நாளைக்கு காலையில அவன் குடும்ப போற ரூட்டு ஏர்போர்ட்டுக்கு இல்ல, யமலோகத்துக்கு. எப்படி ரூட்டே வேற. இந்த பர்ஸை யாரிங்க வச்சா? நான் தான் வச்சேன். மண்டு அறிவு இருக்கா? கொண்டு போய் காட்ரேஜ்ல வை. சீதா, நான் காலையில நியூயார்க்கு போன் பண்ணி டாக்டர் சாந்தி கிட்ட பேசினேன். ஒரு ரிப்போர்ட் எல்லா டாக்டரும் பார்த்தாங்களா, நீ கண்டிப்பா உயிர் பிழைக்கிறதுக்கு நிறைய சந்தர்ப்பங்கள் இருக்கான். நீ 100 வயசு வரைக்கும் வாழ போற. டைகர், நீ சொன்ன மாதிரியே அந்த காருக்கு பாம் வச்சுட்டேன். காரை ஸ்டார்ட் பண்ணி 2வது நிமிஷத்திலேயே நான் வச்ச அந்த பாம் வெடிக்கும். காருக்குள்ள இருக்கிற அந்த குடும்பமே ரத்த வெள்ளத்துல துடிக்கும். தென்முடி, நீ வீட்டை ஜாக்கிரதையா பாத்துக்கமா. நான் ஏர்போர்ட்ல இறங்கிட்டு வண்டியை ரேக்காட்ட கொடுத்து விடுறேன். ஓகே? என்னம்மா? என்னம்மா இன்னும் காணோம்? இல்ல, நான் போய் கூட்டு வரேன். என்னம்மா அது? பிளைட்டுக்கு நேரமாச்சு இன்னும் காணுமே. நீரு நான் போய் கூட்டிட்டு வரேன். பிளைட்டுக்கு நேரமாச்சு, சீக்கிரமா. சீக்கிரமா. விஜய், 2 நாளா எதுவுமே சாப்பிடாம இருந்தா எப்படி? வாங்க. உங்களுக்கு ஆறுதல் சொல்லக்கூடிய வயசு எனக்கு இல்ல, ஆனா ஆறுதலா இருக்க வேண்டிய நிலைமையில நான் இருக்கேன். எனக்கு ஆறுதல், அழுக, சந்தோஷம் எல்லாமே சீதாதான். அவளே போயிட்ட பிறகு எனக்கு ஆறுதல் சொல்ல இந்த உலகத்துல யாராலையும் முடியாது. தயவு செஞ்சு நீ எங்கேயா போய் தங்கிக்க.
இனிமே இங்க இருக்க வேண்டாம். விஜய், நான் இதுவரைக்கும் இங்க தங்குறது உங்களுக்காக இல்ல, சீதாவுடைய நட்புக்காக. இனிமே நான் தங்க போறது உங்களுக்காக இல்ல, சீதாவுடைய சொல்லுக்காக. அவ நடமாடுன இந்த வீட்டுல வேற எந்த பொண்ணும் இருக்க அனுமதிக்க மாட்டேன். உங்க அனுமதி எனக்கு தேவையில்லை. எனக்கு ஏற்கனவே அனுமதி கிடைச்சாச்சு. இனிமே எனக்கு இந்த வீடுதான் வாழ்க்கை. விஜய், ரேகா, என் கணவரையும் குழந்தையும் தேன்மொழியும் நீ ஏன் ஸ்தானத்துல இருந்து பாத்துக்கணும். அவங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் இல்லாம உன் கண்ணுக்குள்ள வச்சு காப்பாத்தணும். இது என் மேல சத்தியம். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். என்ன மிஸ் ரேகா, என்ன விஷயம்? சார், நான் என் வேலையை ராஜினாமா பண்ணேன். எதுக்காக வேலையை ராஜினாமா பண்ண? குழந்தையும் உங்க தங்கச்சி தேன்மொழியையும் எந்த குறையும் இல்லாம பாத்துக்கிறதா சீதாவுக்கு வாக்கு கொடுத்திருக்கேன். இந்த வேலையை செய்யணுங்கிறதுக்காக தான் அந்த வேலையை விட்டுட்டேன். மறுபடியும் சொல்றேன், நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் அவங்க 2 பேர்த்தையும் என்னால பாத்துக்க முடியும். உன்னோட உதவி எனக்கு தேவையில்லை. குழந்தைக்கு தாய் மாதிரி ஒருத்தி வேணும். உங்க எல்லாருக்கும் வேளா வேலைக்கு வடிச்சு கொட்டுறதுக்கு சமயக்காரி ஒருத்தி வேணும். அந்த சமயக்காரியா நான் இருக்கலாம்ல? ஓஹோ, இதுக்கு தான் ஐபிஎஸ் படிச்சுட்டு போலீஸ் வேலையில சேர்ந்தியா? உன்னுடைய எதிர்காலம், வாழ்க்கை இதெல்லாம் என்ன ஆகுறது? நான் வாழறதே சீதாவால தானே. அந்த சீதாவுக்காக நான் கொஞ்சமாவது பிரயோஜனப்படுறேன்னா அதைத்தான் நான் என் வாழ்க்கையா நினைக்கிறேன். உன் வாழ்க்கைய குழந்தை கிட்டையும் தேன்மொழி கிட்டையும் மட்டும் வச்சுக்க, என்கிட்ட வச்சுக்காத. நான்தான். அலேக், விடாத புடி. உள்ள வரலாமா? அலேக், கதவையா மூடுற? கொசு நுழைய முடியாத இடத்துல கூட காதல் நுழைஞ்சிரும்னு உனக்கு தெரியாதா? இப்ப நான் எப்படி நுழையிறது? அலேக், மறுபடியும் அலேக். தேன்மொழி, 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 தேன்மொழி. கொஞ்சம் யோசிச்சு பாரு. உனக்காக வாங்காத உத இல்ல, என்ன அத கம்பி இல்ல, பைத்தியக்கார ஆஸ்பத்திரி கூட போயிட்டு வந்துட்டேன். இன்னும் என்ன நீ ஏத்துக்கலையா? தென்மொழி, இன்னைக்கு 2ல 1 தெரிஞ்சாகணும். என்ன காதலிக்கிறேன்னு சொல்லு, காலம்பூரா உனக்காக நான் காத்துக்கிட்டு இருப்பேன். என்ன பிடிக்கிறேன்னு சொல்லிடு, தற்கொலை பண்ணி செத்து போயிடுறேன். நான் 5 எண்ணுவேன், அதுக்குள்ள நீ என்ன காதலிக்கிறேன்னு சொல்லணும். இல்ல இங்கேந்து குதிச்சு உயிரை விட்டுற போறேன். அவன் குதிச்சிருவேன் டூப் போடுவான், குதிக்க மாட்டான். ஏன்னா அவன் புத்திசாலி. நான் கிறுக்க குதிச்சிருவேன். இப்போ குதிக்க போறேன். 1 2 3 4 4 4 முக்கா. இது தட்டு வர போல இருக்கு. 5 அலே. கடவுளே, என் காதலிக்காக கொடுத்த இந்த உயிர்
அடுத்த ஜென்மத்திலையும் இதே காதலிக்காக வந்து பிறக்கணும். ஏய், ஹலோ, என்னது அலேக்? நான் சாகலையா? இவ்வளவு உயரத்துல இருந்து குதிச்சிருக்கேன். அட்லீஸ்ட் ஒரு விரலாவது உடைய வேணாம். என்ன வீடியோ கட்டி வச்சிருக்காங்க, மேஸ்திரிகிட்ட போய் பேசணும். ஏய் மிஸ்டர், இவ்வளவு கனமான உடம்ப காப்பாத்திருக்கேன், ஒரு ரியாக்ஷன் கூட இல்லாம போற. சாரி, நான் தேங்க்ஸ் சொல்ற நிலைமையில என் மனசு இல்ல. இப்ப தப்பிச்சிட்டேன். அடுத்து எப்படி தற்கொலை பண்ணிக்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன். நீ தற்கொலை பண்ணிட்டு சாகிறதுக்கு என் வீடு தான் கிடைச்சதா? வாயா. நானே வந்துடுறேன். காதலியோட இதயத்துலதான் இடம் கிடைக்கல. அட்லீஸ்ட் அவ வீட்டுல சமாதி ஆகிற பாக்கியமாவது கிடைக்கட்டும். மிஸ் ஆயிடுச்சு. அடுத்து எல்ஐசி தான். யாருப்பா நீ? ஐ ஆம் பாண்டியன், அலெக் பாண்டியன். ஓ, என் தங்கச்சி நீ காதலிக்கிறியா? தங்கச்சியா? ஆமா அண்ணே சார். எங்களது 1 மாசம் 2 மாச காதல்ல, எங்களது 1 வருஷ காதல். அதாவது 12 மாசமா, அதாவது 52 வாரமா, அதாவது 365 நாளா. கேன்சர். ஆமா அண்ணே சார், 365 நாளா அவ பின்னாடி லோன்னு அலைஞ்சிருக்கேன். வாயை திறந்து ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிறாளே. அப்படியா? தேன்மொழி, ஏமா அந்த பையனை நீ காதலிக்கிறியா? சொல்லுமா, அந்த தம்பியை நீ விரும்புறியா? அலெக், நான் அப்பவே சொன்னேனே சார், அவ எனக்கும் பெப்பே, அவங்க அண்ணனுக்கும் பெப்பே. வாய திறக்க மாட்டாளே. அவ வாயை திறந்து பேசுறனாலும் அவ மனச நான் புரிஞ்சுக்கிட்டேன். அவளும் உன்னை விரும்புறா. அத நீங்க சொன்ன எப்படி? அவ பிறந்ததுல இருந்தே அவளுக்காக நான் தான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா அவளால பேச முடியாது. அவ ஊமை, பிறவி ஊமை. அவ பிறந்த உடனே அழகு தமிழை இனிமையா பேச போறாங்கிற ஆனந்தத்துல எங்க அப்பா அம்மா அவளுக்கு தேன்மொழின்னு பேர் வச்சாங்க. ஆனா அவளுக்கு எந்த மொழியும் வரல. ஷாம்லி, இந்த பொம்மை நல்லா இருக்கா? பிடிச்சிருக்கா? அல்லம்மா, நில்லுங்க. நானும் ஒரு வாரமா கவனிச்சுட்டு தான் வரேன். தினம் இந்த நேரத்துல வெளியில போறது, நடுராத்திரில 12-1 மணிக்கு தட்டு தடுமாறிட்டு வர்றது. இது உனக்கு தேவையில்லாத கேள்வி. அப்படியா? ஓகே ஃபைன். இது உங்க பெட்ரூம், அது உங்க குழந்தை, நீங்க குழந்தைக்கு அப்ப. அவ பக்கத்துல படுத்து பாத்துக்குங்க. நான் வரேன். ஏய், இத்தனை நாளா நீங்க தானே படுத்திருந்த? இன்னைக்கு படுக்க போறது இல்ல. ஏன், உன் ஃப்ரெண்டு வாரத்துக்கு ஒரு நாள் லீவ் எடுக்க சொல்லிட்டாளா? என் ஃப்ரெண்டு வாழ்க்கை பூரா குழந்தையோட இருக்க சொன்னா. அப்ப யோகியனா இருந்தா. இப்ப நான் என்ன தப்பு பண்ணேன்? இப்ப எங்க போறீங்க? சும்மா தொண பேசிக்கிட்டு இருக்காத. நான் கிளப்புக்கு போய் தண்ணி அடிச்சாதான் எனக்கு மனசுக்கு நிம்மதியா இருக்கும். அதான் போறேன். அந்த நிம்மதி வீட்லயே கிடைச்சா கொஞ்சம் ஹாலுக்கு வரீங்களா? என்ன முழிக்கிறீங்க? இனிமே நீங்க குடிக்கிறதுக்கு வெளியே எங்கேயும் போவேனா, வீட்டுக்குள்ளேயே மொபைல் பார் ரெடி பண்ணிருக்கேன். உட்காருங்க. அட உட்காருங்கண்ணா. விதவிதமா வச்சிருக்கேன். என்ன வேணும்? உங்க பொண்டாட்டி
அந்த சின்ன குழந்தைய மட்டும் என்கிட்ட ஒப்படைச்சிட்டு போல. இந்த பெரிய மனுஷனே தான். நீங்க வெளியே போய் குடிச்சிட்டு எங்கேயாவது நடு ரோட்ல விழுந்து கிடந்தா எங்க புறப்பட்டீங்க? நான் எங்கேயாவது கிளப்புக்கு போய் டான்ஸ் பார்த்தாதான் நிம்மதியா இருக்கும். இப்ப நீங்க கிளப் டான்ஸ் பார்க்கணும், அவ்வளவுதானே? Today's dress. ஐயோ, இந்த சட்டையா? இதுக்கு ஜிப்பு பின்னாடி இருக்கும், என்னால போட முடியாது. நான் போட்டு விடுறேன். தொட்டேனா பாரு. நீங்க மட்டும் என்ன தொடலாமா? நான் உன்னை தொட்டனா? நான் உன்னை தொட்டேனாவா? ஏன் அழுகுற? எதுக்காக அழுகுறேன்னு சொல்லு. ஐயோ, நீ அழுகிறத எவனாவது பார்த்தானா நான் என்னமோ உனக்கு எடுத்துட்டு கைவிட்ட மாதிரி நினைக்க போறாங்க. நினைக்கிறது நிஜமாவே அதானே நடந்து போச்சு. என்னது? நேத்து ராத்திரி நீங்க என்ன தொட்டு என்ன கட்டி பிடிச்சு என்னென்னமோ கலாட்டெல்லாம் பண்ணிட்டு இப்ப ஒண்ணுமே நடக்கலன்னு சொன்னா என் கற்பு என்ன ஆகுறது, என் கண்ணு தன்மை என்ன ஆகுறது, என் வாழ்க்கை என்ன ஆகுறது? வாய்ப்பாட படிக்கிற ஏதாவது ஏடகடமா பேசுற கழுத்துல வச்சு கொண்டு முடியும். கொண்டு மூஞ்சியிலும் முகரலையும் பாரு வந்துட்டாரு. உழுகிறேனா? இத பாருங்க, உங்க லீலைகள் தெரியும். இப்ப என்ன சொல்றீங்க? ஐ அம் சாரி ரேகா. குடி ஒரு மனுஷனோட அறிவை எந்த அளவுக்கு மறைக்குதுன்னு இப்ப நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். போதையில என் கண்ணுக்கு நீ சீதா மாதிரி தெரிஞ்ச அந்த மயக்கத்துல வேணும்னா நான் தப்பு பண்ணிருக்கலாம். ஆனா சத்தியமா சொல்றேன், என் நினைவறிஞ்சு நான் எந்த தப்பும் பண்ணல. பிளீஸ் என்ன மன்னிச்சிடுறேன். ஐயோ விஜய், என்ன இது இப்படி சீரியஸா எடுத்துக்கிட்டீங்க? நான் சும்மா கலாட்டா பண்றதுக்காக தானே போட்டோ எடுத்தேன். ஆமா விஜய், நான் சீதாவுக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்துக்காக அந்த குழந்தைக்கு தாயா மாறி இருக்கேன். ஆனா உங்க மனைவியா ஆகணும்னு நான் கனவுல கூட ஆசைப்பட்டது கிடையாது. கடைசி வரைக்கும் நான் இந்த வீட்டுல வேலைக்காரியா இருந்தா போதும். ரேகா, அந்த சட்டை எடுத்து எனக்கு போடு. நீ வேலைக்காரி, நான் எஜமா. சொன்னதை செய். பின்னாடி எங்க போற? முன்னாடி வந்து போடு. இப்ப யாரு போடுவா? உங்க அப்பனா? இந்த வேலைக்காரிக்கு சம்பளம் கிடையாது. ஏன்னா இனிமே நீ இந்த குடும்பத்துல ஒருத்தி. வெரி குட். ஏன்பா என்ன மாதிரியே முழிக்கிறீங்க? வாங்க. மச்சா சார். ஓ மச்சா சார். மச்சா சார், இத்தனை நாளா நான் உங்க தங்கச்சியை காதலிச்சுக்கிட்டு தான் இருந்தேன். இன்னைக்கு உங்க தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். அதான் எங்க அப்பா அம்மாவோட வந்திருக்கேன். தம்பி, என் தங்கச்சிய கல்யாணம் பண்ணிக்க போறியா? அதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் சார். சார், இத்தனை நாள் அவளுக்காக நீங்க பேசிட்டு இருந்தீங்க. இனிமே அவ வாழ்க்கை பூராவும் நான் பேச போறேன் சார். கவலைப்படாதீங்க.